நேர் மாறாக ஒரு முறைக்கு 2 முறை வெற்றி பெற்ற திருமாவளவன் இந்த பகுதியை அவருடைய சொந்த மண்ணாக பார்க்கிறார். எந்த விதமான வன்முறைக்கும் இடமில்லாத வகையிலே, அமைதி காக்கக்கூடிய வகையிலே நம்முடைய தொண்டர்களை வழிநடத்துகிறார். இதுவரையில் எந்த வன்முறையும் 2 முறை அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நிலையிலும் ஏற்பட்டதில்லை. அதுவே நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னார். இதைத்தான் இன்றைக்கு அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் MRK அவர்களும் சிதம்பரம் வாழ் மக்களுக்கு ஒரு உறுதியாக தருகிறார். நான் அறிமுகமாவதற்கு முன்பு என்னை பற்றி தவறான தகவல்கள் நிறைய மக்களிடத்திலே போய் சேர்ந்து விட்டது. நான் தலித் அல்லாதவர்களுக்கு எதிரானவன் என்பதைப் போல, குறிப்பாக வன்னியர் சமூகத்திற்கு எதிரானவன் என்பதைப் போல ஒரு கருத்து பரப்பப்பட்டு விட்டது. 1999 மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் என்னை வேட்பாளராக இங்கே களமிறக்கினார். 10 நாள் இடைவெளியில் நான் இந்த களத்திலே என்ன செய்வது என்று அறியாமல் கைபிசைந்து நின்றேன். இதே சிதம்பரத்தில் அவர் பேசிய பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்றார்கள். வாக்குப்பதிவின் போது எதிர்பாராத வகையில எல்லா கிராமங்களிலும் வாக்குச்சாவடிகள் கைப்பற்றப்பட்டு வன்முறைகள் வெடித்தன. அதற்கு துளியளவும் நானோ விடுதலை சிறுத்தைகளோ காரணமில்லை. ஆனால் வன்முறை நடந்தது. அந்த வன்முறை தான் மேலும் எனக்கு எதிரான ஒரு பதிவை இங்கே மக்கள் மத்தியில் உருவாக்கிவிட்டது. திருமாவளவன் வந்ததால், வேட்பாளராக நின்றதால் எங்கு பார்த்தாலும் கலவரம் என்று. அது தேர்தல் கலவரம், திட்டமிட்டு நடந்த கலவரம். அதன் பிறகு நான் வெற்றி பெற்று நன்றி சொல்லுவதற்கு கூட திட்டமிடவில்லை. காரணம், 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு இடத்திலே பொதுக்கூட்டம் போட்டு நன்றி சொல்லிவிட்டு நான் அமைதியாகி விடுவேன். ஓட்டு சொல்ல போகிற போதே பதற்றத்தை உருவாக்குகிறார்கள். நன்றி சொல்லுகிற போதும் அந்த பதற்றம் திட்டமிட்டு உருவாக்கப்படலாம். ஆகவே என்றைக்கு என்னை அவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, என் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, அன்றைக்கு நான் முழுக்க முழுக்க இழுக்கிற இடமெல்லாம் வருவேன், அழைக்கிற இடமெல்லாம் வருவேன் என்கிற அந்த முடிவோடு தான் நான் அதை திட்டமிட்டு தவிர்த்தேன். வாக்கு சேகரிக்க போகிற போதே ஆங்காங்கே பதற்றத்தை உருவாக்குகிறவர்கள் நன்றி சொல்ல போகிற போது தோல்வியடைந்த நிலையிலே அவர்களின் உளவியல் எப்படி இருக்கும் என்கிற நிலையில் தான் அண்ணன் MRK அவரிடத்திலே நான் சொல்லுவேன். ஒரு ஊராக போய் நன்றி சொல்ல வேண்டாம்னு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு இடத்துல கூட்டம் போட்டு நன்றி சொல்லுவோம். அப்படி 6 சட்டமன்ற தொகுதிக்கும் 6 இடங்களில் நன்றி அறிவிப்பு கூட்டம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். சிதம்பரத்தில் நடத்தியிருக்கிறோம், காட்டுமன்னார்குடியில் நடத்தியிருக்கிறோம், புவனகிரியில் நடத்தியிருக்கிறோம், அந்த பக்கம் அரியலூர் மாவட்டத்திலே 3 தொகுதிகளில் நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த மேடையில நம்முடைய வேல்முருகன் அவர்களும் அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களும் இந்த 15-16 நாட்களாக மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து, திருமாவளவன் அப்படி ஆள் அல்ல, தவறான அவதூறுகள் பரப்பப்பட்டு விட்டன, நாங்கள் அவரோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கிறோம், பழகுவதற்கு இனிமையானவர், பண்பானவர், நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு இன்றைக்கு எல்லோரும்